கிரீட்டிங்ஸ். இன்னைக்கு நம்ம டிவோஷன்ல எதை பார்க்க போறோம்னா, 1 பேதுரு 2வது அதிகாரத்திலேருந்து நம்ம பார்க்க போறோம். நம்ம கிறிஸ்தவர்களா தேவனுடைய அழைப்பையும், தேவனுடைய சித்தத்தையும் நம்ம ஒரு பெரிய இடத்துல வச்சுட்டு, தேவனால் நான் அழைக்கப்பட்டவன் கிடையாது. தேவனுடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில் இதுவல்ல. தேவனுடைய சுய சித்தம் என்னன்னு எனக்கு தெரியல. தேவனுடைய சித்தம் என்னன்னு நம்ம நெறைய பேர் தேடுறதுக்கு வாய்ப்புண்டு. பட் ஆனா இந்த அதிகாரங்கள்ல, இந்த வசனங்கள்ல வந்து தேவன் வந்து நம்ம எதற்காக அழைத்திருக்கிறார், தேவனுடைய சித்தம் என்ன அப்படிங்கிறத நம்ம இதிலிருந்து பார்க்க போறோம். ஸோ அதுக்கு நம்ம முன்னாடி அடித்தளமாக இந்த ஒரு வசனத்தை நம்ம பார்க்கலாம். அதுவும் 1வது பகுதியை பார்க்கலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நான் படிக்கிறேன். அதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். எதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம்? அதை வந்து நம்ம இதுக்கு முன்பாக இருக்கிற வசனங்களை படிக்கும் பொழுது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ நான் அதுக்கு முன்பாக நான் உங்களுக்கு இதை சொல்றேன். நீங்க ஒரு தப்பு செஞ்சிருக்கீங்க. அந்த தப்பின் நிமித்தமாக உங்களுக்கு வரக்கூடிய அந்த ஒரு வலியோ இல்லை அதனால நீங்க அடிக்கப்படும் பொழுது அதை நீங்க பொறுமையாக எடுத்துக்கொள்றது வந்து கடவுள் வந்து நீங்க கடவுளுக்கு முன்பாக நான் வந்து ரொம்ப பொறுமையா எடுத்துக்கிட்டேன், ஏன்னா நான் தப்பு செஞ்சிருக்கேன், நான் இதுக்கு தகுதியானவன் நீங்க எடுத்துக்கும் போது கடவுள் என்ன சொல்றாருன்னா அது வந்து ஒரு பெரிய விஷயம் அல்ல. இதுவே நீங்க ஒரு நல்லது செஞ்சிருக்கீங்க, ஒரு நல்லதை நினைத்து இருக்கிறீங்க, ஒரு நல்ல காரியத்தை செய்யும் பொழுது அதன் நிமித்தமாக அடிக்கப்பட்டு அதன் நிமித்தமாக உங்களை உங்களை ஒரு தவறான ஒரு நபராக காண்பிக்கும் பொழுது அதை பொறுமையாக ஏற்றுக்கொள்வது தேவனுக்கு சித்தமா இருக்கிறது. தேவனுக்கு அது பிரியமாய் கீர்த்தி உள்ள ஒரு விஷயமா இருக்குதுன்னு கர்த்தர் இந்த அதிகாரங்கள்ல சொல்றாரு. நம்ம அதை படிக்கலாம். 19வது வசனம், ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலாக இருக்கிற மனசாட்சியின் நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரீத்தியாய் இருக்கும். தேவனுடைய பற்றுதலின் நிமித்தம், அதாவது தேவனுக்கு இது பிடிக்காது, தேவனுடைய சித்தம் இதுவல்ல அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு தீர்மானம் எடுத்தது நிமித்தமாக வரக்கூடிய அந்த அடி. நான் தேவன் நிமித்தமாக இதை செய்ய போகிறேன், தேவன் நிமித்தமாக நான் ஒரு நபரை நேசிக்கிறேன், நான் தேவன் நிமித்தமாக ஒரு நபருக்கு இதை செய்கிறேன்னு சொல்லும்போது அந்த நபர் உங்களை தவறாக நடத்தும் பொழுதோ அல்லது அடிக்கும் பொழுதோ தேவன் என்ன தெரியுமா சொல்றாரு? அமைதியாக பொறுமையாக அதை ஏற்றுக்கொள்ள சொல்றாரு. அதை ஏற்றுக்கொள்வது தேவனுக்கு பிரியமாக இருக்கிற காரியமா இருக்கிறது. இப்ப நம்ம சொல்லலாம், நம்முடைய வேலை இடத்துல வந்து என்னுடைய பாஸ், என்னுடைய முதலாளி வந்து ஒரு நல்லவரா இருக்கும் பொழுது அவருக்காய் நான் எதையும் செய்வேன், அவருக்காய் நான் இதை செய்யறது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை. அதுவே அந்த நபர் வந்து உங்களை தவறாக நடத்தும் பொழுதும் உங்கள் மேல் கோபமாக எப்பொழுதும் இருக்கும் பொழுது அந்த இடத்துல பொறுமையா இருக்கிறது தேவன் வந்து பிரியப்படுகிறார். அதன் நிமித்தமாக தேவன் ஒரு விஷயத்த சொல்றாரு. நம்ம அது வந்து தேவனுடைய சித்தமும் சொல்றாரு. அது எந்த அதிகாரத்துல இருக்குன்னா 15வது வசனம், 2வது அதிகாரம் 15வது வசனத்துல இருக்கு. நீங்கள் நன்மை செய்கிறதுனாலேயே புத்தியின மனுஷனுடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தமா இருக்கிறது. நன்மை செய்வது நிமித்தமாக ஒரு புத்தியின மனுஷனை அடக்குவது தேவனுக்கு பிரியமா இருக்கிறது. நம்ம நல்லது நிமித்தமாக இந்த உலகத்தின் புத்தியினத்தை நம்ம வந்து அடக்குறோம். அது வந்து தேவனுடைய சித்தமா இருக்கிறது. தேவனுடைய சித்தம் வந்து நான் ரட்சிக்கப்பட்ட விசுவாசி, என்னை தேவன் உயர்த்த போகிறார், என்னை தேவன் மேல வைக்க போகிறாருங்கிறது மாத்திரம் இல்லை. தேவன் நம்மளை அழைத்ததற்கான காரணம் நம்ம வந்து சஃபரிங்ஸ், அதுவும் தேவனுடைய அழைப்பு தான். நம்ம வந்து அநீதி நிமித்தமாக நம்ம பாதிக்கப்படும் பொழுது கர்த்தர் சொல்ற அது என்னுடைய அழைப்பு அப்படின்னு. ஏன்னா இயேசு கிறிஸ்து நமக்காக, நம்மளுடைய பாவங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டார். அவருடைய வாயில ஒரு கெட்டதும் இல்லை, அவருடைய வாழ்க்கையில எந்த விதமான பாவங்களும் அல்ல. அவர் ஒரு தவறும் இல்லாத ஒரு நபர், ஆனால் நமக்காக அடிக்கப்பட்டார். ஸோ அதன் நிமித்தமாக கடவுள் என்ன சொல்றாருன்னா, நான் அதை உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளா விட்டுட்டு போயிருக்கேன். ஸோ ஒரு நபர் உங்களை கரத்தை காட்டும் பொழுது, நீ தப்புன்னு காட்டும் பொழுது சமாதானமா இரு. ஏன் இதை இயேசு கிறிஸ்து சொல்றாருன்னா, ஏன் இதை கடவுள் நம்ம கிட்ட சொல்றாருன்னா, இயேசு கிறிஸ்து தன்னை அடிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாருங்கிறத நமக்கு இந்த அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். எந்த வசனம்னா 23வது வசனத்தை நம்ம பார்க்கலாம். அவர் வையப்படும் போது பதிலுக்கு வையாமலும், பாடுபடும் பொழுது பயமுறுத்தாமலும், நியாயமாய் தீர்ப்பு சொல்லுகிறவருக்கு தம்மை ஒப்பு கொடுத்தார். நியாயமாய் தீர்ப்பு சொல்லுகிறவருக்கு அவர் ஒப்பு கொடுத்தார்.
அவரை திட்டும் போது அவர் திரும்ப திட்டல, அவர் அடிக்கும் போது அவர் பயமுறுத்தல. தேவனாகிய இயேசு கிறிஸ்து அழைத்திருந்தா ஏகப்பட்ட தூதர்கள் அந்த இடத்துல வந்திருப்பாங்க. ஆனா அவர் அதை செய்யல. ஏன்னா நீதியாய் நியாயம் தீர்க்கிறவரை அவர் பார்க்கிறார். நம்மள நம்ம நம்ம மேல கரத்தை காட்டுகிறது, விரலை காட்டுகிற நபரை நம்ம மன்னித்து அவர்களுக்கு நம்ம சமாதானமா போகும் பொழுது நம்ம என்ன பண்றோம்னா, நீதியாய் நியாயம் தீர்க்கிற தேவனிடத்துல நம்மளுடைய கேஸை வைக்கிறோம். தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். யோசேப்பும் போட்டிபாருடைய மனைவியும் அந்த ஒரு ரூம்குள்ள இருக்கும்போது யோசேப்பு சொன்ன விஷயம் தான், தேவன் இருக்கிறார், தேவன் பார்க்கிறார். அந்த அந்த மாதிரி நம்ம வாழ்வோம். இந்த நபர் என்ன இப்படி சொல்லிட்டாங்க, அந்த நபர் என்ன இப்படி சொல்லிட்டாங்க, நான் எதுவுமே செய்யலை அப்படிங்கிறத விட்டுட்டு, பரவாயில்ல நான் சமாதானமா இருக்கேன். ஏன்னா நியாயமாய் நியாயம் தீர்க்கிற தேவன் என்னோட கூட இருக்கிறார். அவர் இதை பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் என்னை நியாயம் தீர்ப்பார். ஸோ அப்படி நம்மளுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழும் போது தேவன் சொல்றான், இதுவே என்னுடைய சித்தம் அப்படிங்கிறது. தேவனுடைய சித்தம் இதுதான், தேவனுடைய அழைப்பு இதுதான். கிறிஸ்துவர்களாய் அழைக்கப்பட்டிருக்கிறதுக்கான காரணம், நம்ம நல்லதின் நிமித்தமாக புத்தியின இந்த உலகத்தை நம்ம அடக்குகிறோம். ஆமென். தேங்க்யூ.